அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 2 விதமான வல்லமைகளை பார்க்க போறோம். ஆமென். 2 விதமான வல்லமை. ஒன்னு இயேசுவின் வல்லமை, இன்னொன்னு பிசாசின் வல்லமை. இந்த ரகசியம் அநேகருக்கு தெரியாதனால பிசாசுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால அவனை ஈஸியா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறோம். ஆமென். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆண்டவர் இல்லாம பிசாசின் வல்லமை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் ரொம்ப ஈஸியாக பிசாசை ஜெயிச்சிடலாம். ஆனா மாம்சத்துல பிசாசு என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கப்போம். அப்போஸ்தலர் 10:38. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு விளங்குது, இதுல இந்த வசனத்துல என்ன செய்யுது, அழகா விளங்குது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதற்காகவே இயேசு சுற்றித் திரிந்தார். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப நாம எல்லாருமே என்ன செய்யணும், அபிஷேகம் பெறணும். நாம எந்த திருச்சபையா இருந்தாலும் அபிஷேகம் பெறணும், பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறணும், அபிஷேகம் பெறணும். அப்பதான் நாம இந்த பிசாசு என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். அப்ப பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவனுக்கு வல்லமை இல்லாம எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வான்? எத்தனை பேரை வியாதிக்குள்ளாக்குறான், நஷ்டப்படுத்துறான், சில மேஜிக்கான அற்புதங்களை செய்கிறான், சில மக்களை, பல கோடி மக்களை அவன் அண்டையில பிடிச்சு வச்சிருக்கிறான். எவ்வளவுதான் வசனத்தை போதிச்சாலும் ஆண்டவரை பத்தி சொன்னாலும் அவங்க மண்டையில ஏறாதபடி அவங்க சிந்தையை கட்டி வச்சிருக்கிறான். சாத்தான் அவங்கள கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. கட்டவிழ்ப்பதற்காக இயேசு சுற்றி திரிந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. இதோ இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப சத்துருவின் சகல வல்லமை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சத்துருவின் சகல வல்லமைன்னு சொல்லுது. அப்ப பைபிள்ல சொல்லப்பட்டதை நான் புரிஞ்சுக்கணும். பிசாசுக்கு வல்லமை இருக்கு, இங்க சொல்லுது பிசாசுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த அதிகாரத்தை பெறணும். சும்மா கிறிஸ்தவங்க பைபிளை தூக்கிட்டு வந்துட்டா பிசாசை விரட்ட முடியாது. சும்மா ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டா பிசாசு என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. சும்மா ஆராதனை பண்ணி அப்படிலாம் இல்ல, அதிகாரத்தை வாங்கணும். அல்லேலூயா. அதிகாரத்தை வாங்கணும். பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளணும்னா நம்ம இயேசுவின் வல்லமையை நம்ம வாங்கணும். இயேசுவின் வல்லமை நம்ம மேல இருக்கணும். அப்ப இந்த வசனம் நமக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் அப்படிதான் சொல்லுது, வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த 3 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். அங்க பிசாசின் வல்லமை, இங்க பிசாசினுடைய சகல வல்லமை, இங்க பிசாசுடைய கிரியை என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. கிரியை என்று பைபிள் சொல்லி இருக்கு. ஆமென். கிரியை என்பது செயல்பாடு. கிரியை என்பது, அப்ப பிசாசு ஒவ்வொரு செயல்களை செய்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள ஒளிந்திருந்து சில கிரியைகளை செய்கிறான். ரட்சிக்கப்பட்டோம்னா சபைக்கு வர்றவங்க ரட்சிக்கப்படல, சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்படல. பிசாசுடைய சகல வல்லமையில் இருந்து
கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க பாவமே செய்யாதவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இயேசு இருதயத்தில் வாழுகிற பிள்ளைகள் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. சபைக்கு போற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது விடுதலைன்னு அர்த்தம். சமஸ்கிருத வார்த்தை ரட்சிப்பு, தமிழ்ல விடுதலை. அப்ப நாம் இன்னும் விடுதலை ஆக்கப்படாம எத்தனை பேர் இருக்கிறோம் இல்லையா? நோயில இருந்து, பேயில இருந்து, பிள்ளி சூனியங்கள்ல இருந்து, சில பிரச்சனைகள், சில சரீரத்தினுடைய கிரியையிலே பிசாசுக்கு ஒத்து போகுது. சரத்துல கிரியை என்ன செய்யுது? ஒத்து போகுது. பிசாசு தான் ஜெயிச்சிடறான். நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு போராடி தோத்து விடுகிறார். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறது நிச்சயம். அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நமக்குள்ள இருந்து போராடுகிறாரு. ஆமென். ரோமர் 8:23 அப்படிதான் சொல்லுது. ரோமர் 8:23 வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நம் இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல்? நாம கெட்டு போயிடாம அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருக்கு விருப்பமானதை செய்யணும்னு. ஆனா பிசாசு என்ன பண்ணுகிறான்? தூண்டுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. பிசாசு என்ன செய்யறான்? தூண்டுகிறான். இந்த 1 யோவான் 3:8 வசனத்தின்படி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். நான் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டிருந்தாலும் பிசாசு தூண்டுகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல வாசிக்கும் போது 3ஆம் வசனம் சொல்லுது, அங்க அனனியா சப்பீரால பிசாசு தூண்டுனா. 4ஆம் அதிகாரம் 30 நினைக்கிறேன். அங்க அவங்க ஜெபம் பண்ணும் போது இடம் அசைஞ்சிச்சு. அனனியா சப்பீராலும் அவங்க பரிசுத்தாவில நிரம்பி ஜெபம் பண்ணும் போது இடம் என்ன செஞ்சிச்சு? நல்ல தயவு செய்து பெந்தகோஸ்காரங்க இந்த செய்தியை கேட்கணும். நாம ஒரு தடவை அந்நிய பாஷை பரிசுத்தாவை பெற்றுட்டு அப்படியே நாம பூரணமான மனிதர்கள் சொல்ல முடியாது. வேத அடிச்சுவடுகள் தான் நமக்கு அதுதான் உறுதி, நிச்சயம். அல்லேலூயா. அப்ப 4:30 வாசிங்க. 4:30 அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைஞ்சிச்சு. இதுல அனனியா சப்பீரால் இருக்கிறாங்க. அனனியா சப்பீராலும் புருஷனும் பொண்டாட்டி இருக்கிறாங்க. இவங்க ஜெபிக்கும் போது என்ன செய்யுது? இடம் அசையுது. அந்த அளவுக்கு அனாயிட்டிங், அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி ஜெபிக்கிறாங்க. ஆனா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அடுத்த அதிகாரம் 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு வாசிங்க. பேதுரு அது அனனியாவை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. பிசாசு நிரப்புறான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிரம்பப்பட்டாலும் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்ட ஒரு மனிதன் அவன் தேவ சித்தத்துக்கு மாறி போனதுனால, சுய ஆசை இச்சை வந்ததுனால இப்போ பிசாசினால் நிரப்பப்படுகிறான். அதனால தான் பெந்தகோஸ்காரனுக்கு அடிக்கடி பேய் பிடிச்சிடுது. சபைக்கு போகிற மக்களை என்கிட்ட கொண்டு வருவாங்க. சபைக்கு போகிற மக்களை என்கிட்ட கொண்டு வரும்போது ஜெபம் பண்ணும்போது பேயாடுது. ஏன்? இப்போ அந்த பேயாடுற நபரும் அந்த வீடியோ ஒரு வேளை காட்டினோம்னா அவங்களுக்கு என்ன, நான் சில வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்தாவி நிரம்பினேன், சில வருஷத்துக்கு முன்னாடி அந்நிய பாஷை பேசினேனே, தரிசனங்கள் சொன்னேன், தீர்க்கதரிசனம் சொன்னேன், இப்போ எப்படி பேய் வந்துச்சுன்னு கேள்வி. ஸோ இந்த வசனம் தெரியாத மற்ற மக்களுக்கும் கேள்வி. ஸோ உலக மனுஷனுக்கு கேள்வி, இயேசு கோயிலுக்கு தானே போகிறீங்க, உங்களுக்கு என்ன ஓயாமல் பேய் பிடிக்குன்னு கேட்குறான். காரணம் என்ன? ஒரு தடவை பரிசுத்தாவி பெற்றாலும் அந்நிய பாஷை பெற்றாலும் பரிசுத்தமாக வாழாததுனால அசுத்தாவி உள்ளே வந்துடுது. வேதம் சொல்லுது அங்கே தங்கி இருக்கும். அந்த மனுஷனுடைய முன்னிலைமை பார்க்கல அவனுடைய பின்னிலைமை அதிக கேடாக இருக்கும்லாம் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும்போது யூதாசுக்குள்ள பிசாசு அங்கே ஏவுகிறத பார்க்குறோம். கொஞ்சம் வாசிங்க. இந்த வசனமெல்லாம் வாசிக்கும்போது கண்டிப்பாக அந்த வசனம் தேவை. வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம்
2 நினைக்கிறேன். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவருடைய இருதயத்தை தூண்டின பின்புன்னு வசனம் இருக்கு. அல்லேலூயா. 12 சீசரில் ஒரு சீசரை, இயேசு தெரிந்து கொண்ட ஒரு சீசரை, நல்ல கவனிங்க, இயேசு தெரிந்து கொண்ட ஒரு சீசரை பிசாசு தூண்டி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைக்குமானால் நீ நான் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லிட முடியாது நான் இயேசு கூட தான் சுற்றுறேன். நம்ம இப்போ யூதாஸ் சொல்ல முடியுமா நான் இயேசு கூட சுற்றுறேன், என்னால் பிசாசு என்னை தூண்டாது. அனனியா சப்பிரான்னு சொல்ல முடியுமா நாங்கள் ஜெபிக்கும் போது இடமே அசைஞ்சிச்சு அதனால சாத்தான் எங்களை நிரப்ப மாட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்மளாக இருந்தால் பீத்தி இருப்போம். நம்ம இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணி இடமே அசைஞ்சிச்சு, ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு அற்புதம் செஞ்சிட முடியாது, உங்களை கொண்டு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட முடியாது, உங்களை கொண்டு ஒரு வெளிப்பாடு சொல்லிட முடியாது. அது சாகு வரைக்கும் ஊரே என்ன செய்வோம், தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருப்போம் சாகு வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறது தான் முக்கியம். அன்னைக்கு நல்லா இருந்தோம், கர்த்தர் நம்மளை வச்சு பயன்படுத்தினார். இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அல்லேலூயா. இன்றைக்கி என்ன செய்கிறோம் அதானே முக்கியம். பாருங்கள், சில கிறிஸ்தவங்கிட்ட பேசணும்னா நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி செஞ்சோம், நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி பண்ணணும், நாங்களாம் அந்த காலத்தில் நற்செய்தி சொன்னோம், நாங்களாம் அந்த காலத்தில் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தோம், நாங்களாம் அந்த காலத்தில் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவோம், நாங்களாம் அந்த காலத்தில் இரவில் ஜெபம் பண்ணுவோம், நாங்களாம் பைபிளும் கைமா இருப்போம். அந்த காலத்தில் இந்த காலத்தில் என்ன செய்கிறீங்க அதான விஷயம். இந்த காலத்தில் உள்ளே வந்து சாத்தான் வந்து ஒளிஞ்சிருப்பான்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த காலத்தை தான் பேச முடியும். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த வசனத்தின்படி பிசாசு தூண்டுகிறவனாக இருக்கிறான், பிசாசு நிரப்புகிறவனாகவும் இருக்கிறான். அல்லேலூயா. இதை அழிக்கும்படி தான் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 10 to 13 வரை வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அப்படியே ஞாயிற்றுக்கிழமையில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். கவனிங்க, சர்ச்சில் எத்தனை வருஷம் இருக்கா? சர்ச்சுக்கு தான் போறா. 18 வருஷமா ஒரு அசுத்தாவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். இன்றைக்கி நிறைய பெந்தகோஸ்து சபைகளில் அநேகருக்கு பிசாசு இருக்கும். அது பிசாசு விரட்டுற பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஜெபம் நடத்தினாங்கன்னா அந்த பேய் வெளிப்படும். சில நேரங்களில் சில பாஸ்டருக்கு வருத்தம் என்னென்னா, எங்கள் சபையில் உள்ளவங்க பேயாடிட்டா எனக்கு இமேஜ் பாதிச்சிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நினச்சா அப்போ ஆண்டவர் எப்படி அவங்கள நினைப்பார்? அப்போ அந்த ஆத்துமாவுடைய நிலைமை என்ன? அந்த ஆத்துமா ஒரு வேளை மரணத்துக்குள்ளாயிருச்சு, ஆண்டவர் வருகையை முந்திருச்சுன்னா அந்த ஆத்துமாவுடைய போகிற இடம் எங்கே? நரகம் தானே. அப்போ அந்த ஊழியர்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் நினைக்கணும். ஊழியத்தில் எல்லா பாஸ்டும் பேவட்ட முடியாது. டாக்டர் மாதிரி எம்பிபிஎஸ் இருக்கிறாரு, அவர் பொதுநல மருத்துவர், அவர் பொதுநலமாக ஊசி போடுவார். அவர் ஊசி மாத்திரை போட்டு கேட்கலைன்னா 4 நாள் கழித்து என்ன சொல்லுவார்? நான் ஒரு கண்ணு சம்பந்தமான டாக்டர்கிட்ட அனுப்புகிறேன், நான் ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணர்கிட்ட உங்களை அனுப்புகிறேன், நான் ஒரு ஸ்டொமக்கு வயிற்று பிரச்சனைக்கு உங்களை அனுப்புகிறேன். அவர் மாத்திரை கொடுத்து பார்ப்பார், ஊசி போட்டுப்பா, கேட்காது. அப்போ ஒரு ஸ்பெஷல் டாக்டர் என்ன பண்ணுறேன் அனுப்புகிறேன்னு அனுப்புவார். இதெல்லாம் படிச்சுக்கணும் ஊழியர்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேஷண்ட்டு நேராக எலும்பு டாக்டரு, நரம்பு டாக்டரு, மூளை நரம்பியல், அடுத்து ஒவ்வொரு விதமான கர்ப்பப்பை டாக்டரு, இப்படிலாம் இருக்காங்க, பிரிவாக இருக்காங்கல்ல. ஒரே ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஊழியங்களும் அப்படி தான். ஆவியான ஒருவரே, ஊழியங்கள் பல. ஒரே சபையில் ஒரு மேய்ப்பரால் எல்லாம் பண்ணிட முடியாது. ஒரு சபையில் ஒரு மேய்ப்பரால் A to Z பண்ண முடியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். அல்லேலூயா. அப்போ ஆவியான ஒருவரே, ஊழியங்கள் பலனால அங்கே இன்னொரு இடத்துக்கு அனுப்ப வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அல்லது அந்த நபரை ஸ்பெஷல் டாக்டரை அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி தான் அவர் வருவார், இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த ஸ்பெஷலிஸ்ட் வருவார், செவ்வாய்க்கிழமை இந்த ஸ்பெஷலிஸ்ட் வருவார், புதன்கிழமை இந்த ஸ்பெஷலிஸ்ட் வருவார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி சபைகள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தும் போது அங்கே தீர்க்கதரிசி வந்தால் தீர்க்க தரிசன வரங்களை பெறுவாங்க, தீர்க்க தரிசனங்களை கேட்டு பயனடைவாங்க. பிசாசு விரட்டுற அற்புதம் செய்கிற ஊழியக்காரர் வந்தால் அங்கே ஜனங்கள் அற்புதம் பெறுவாங்க, பிசாசுகள் ஓடும். அப்போ சபை நல்லாயிருக்கும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ இது எனக்கு என்னைக்கு சரி தெரிய மாட்டேங்குது, இவங்களே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த ஜனங்கள் இடறுறாங்க. அந்த ஜனங்கள் பிசாசு பிடிச்சி அந்த ஜனங்கள் நோயில் சுகமாகாமல், பேயில் குணமாகாமல், மாந்திரிக வல்லமையை மேற்கொள்ள முடியாமல் ஒன்று இடறிடுவான், இல்லைன்னா அவனை சாத்தான் அழிச்சிடும். அதனால சபையில் எழுப்புதல் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மேய்ப்பர்கள் புரிந்து கொள்ளணும். மேய்ப்பர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு டாக்டர்கள் பெசல் மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆண்டவர் பெசல் அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிறார். அவங்ககிட்ட அவங்க போனால் தான் விடுதலை ஆவாங்க. அல்லேலூயா. அதை ஜனங்கள் புரிந்து கொள்ளணும். ஆமேன். இதெல்லாம் புரியலைன்னா நம்ம இன்னும் எழுப்புதலை கொண்டாட முடியாது. அல்லேலூயா. யார் நெல் குத்துனாலும் நெல் அரிசி ஆகணும். அல்லேலூயா. நெல் என்ன செய்யணும்? அரிசி ஆகணும். அப்போ 18 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கே தான் இருக்கிறா. 18 வருஷமாக சர்ச்சைக்கு போகிறா. ஆனால் என்ன தான் இருக்கு? இப்போ பிசாசு இருக்குது. வாசிங்க. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். அல்லேலூயா. எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தா. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. ஆண்டோடைய கரம் வச்ச உடனேயே அந்த கூனி என்ன பண்ணிட்டாப்ப? நிமிர்ந்து நடக்கிறான். அல்லேலூயா. ஏசப்பா வராமல் நீங்கள் நானும் நிமிர்ந்து நடக்க முடியாது. இயேசு வராமல் போல்டாக தைரியமாக பிசாசுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் நமக்குள்ளே வந்தாதான் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ கவனிங்க பிரியமானவர்களே, பிசாசின் வல்லமை அழிக்க தான் அவர் வந்தார். ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 18 வருஷம் இவளுக்கு கூனியாக வாழ்ந்தா. அவள் என்ன பார்க்கல? வானத்தை பார்க்கவே இல்லை. 18 வருஷமாக வானத்தை பார்க்கல, கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கா. அநேக திருச்சபையில் பிசாசு பிடிச்சிருந்தா பரலோக சிந்தையை அவங்களால் சிந்திக்க முடியாது, பரலோகத்தை நினைக்க முடியாது, ஆண்டோடைய வருகையை நினைக்க முடியாது, மேலானவைகள் எண்ண முடியாது. ஏன்னா பிசாசு பிடிச்சிருந்தா கீழானவைகள் பூமிக்குரியவைகளை தான் பார்க்க முடியும். இந்த கூனி எப்படி பூமிக்குரியவைகளை பார்த்தாலோ அதே போல் அநேக பிசாசு பிடிச்ச ஜனங்கள் அவங்க நிமிர்ந்து வாழ முடியாமல் பலன் குன்றினவர்களாக இருக்கிறாங்க, பலவீனர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா பிசாசு அவங்கள பலவீனப்படுத்த தானே வருது, பரிசுத்த ஆவி பலப்படுத்த வருது. அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு வல்லமை இருக்கு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். பிசாசின் வல்லமை இல்லாமல் ஏசு சொன்னார், பலவானை முந்தி கட்டுங்கள்னு சொன்னாரா இல்லையா? ஏசு என்ன சொன்னார்? பலவானை முந்தி கட்டுங்கள் அப்படி சொன்னார். அல்லேலூயா. அப்போ பலவான்னு சொல்லப்படுது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்க அவர் வந்தார். அமேன். அப்போ நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும், அவனுக்கு வல்லமை உண்டு. அமேன். அந்த வல்லமை அழிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட மகா பெரிய வல்லமை இருக்குது. அவன் வல்லமை சாதாரண வல்லமை, இயேசுவின் வல்லமை அற்புதமான வல்லமை. அந்த வல்லமை வந்தால் அழிச்சு போட்டுரும். அல்லேலூயா சொல்லுங்கள். அவன் அலறி கத்துவான் பாருங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுற இடங்களில் நாங்கள் போய் மைக் எடுத்தாலே பிசாசு அலறும், தலையில் கையை வச்சாலே பிசாசு அலறும். ஐயோ நான் ஓடிடுறேன், என்னை விட்டுடுன்னு சொல்லும். அல்லேலூயா. ஆமேன். என்னை விட்டுடு, நான் ஓடிடுறேங்க, நான் போகிறேன்னு சொல்லும். அப்போ ஏன்? அபிஷேகம் பெற்றவன் கையை வைக்கும்போது அதால் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இயேசு கையை வச்சா, நாங்கள் சாதாரண மனுஷன் கையை வைக்கும்போது பிசாசு அலறி ஆடுது, ஓடுதுண்ணா, உருளுதுண்ணா. ஏசப்பா கை வைக்க அந்த பெண் கொடுத்து வச்சுருக்கணும். ஆண்டோட கையை வச்சோன்னே அப்படி நிமிர்ந்தா பாருங்க, அப்படி குனிஞ்சிருந்த வாழ்க்கை அப்படியே நிமிர்ந்தது. இயேசு வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நிமிர்ந்து பார்க்குற சூழ்நிலை. அல்லேலூயா. இல்லைன்னா குனிந்து உலகத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். சபைக்கு போகிறவங்க வாழ்க்கையில் ஏன் இன்னும் உலக ஆசை, இந்த மண் மேலே ஆசை, வீடு மேலே, பொருள் மேலே அப்படின்னா பிசாசு அவங்கள குனிய வச்சிருக்கு. அது தூண்டுது. இந்த ரியலி உள்ளுக்குள்ளே வராட்டியும் யூதாசை வெளியே இருந்து தூண்டினான்னு வசனம் வாசித்தோம் இல்லையா? வாசிச்சோமா இல்லையா?
யோவான் 13:2 மறுபடியும் கூட வாசிங்க. யோவான் 13:2 சீக்கிரம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை தூண்டுகிறான். பிசாசு எதை தூண்டுகிறான்? இப்ப இருதயத்தை தூண்டுறான். இயேசு அங்க திரிந்து எடுத்த அந்த நபரை இருதயத்தை தூண்டும் போது பாஸ்டர் இருதயத்தை தூண்ட மாட்டானா? பாஸ்டர் இருதயத்தை தூண்டுவான். பாஸ்டர் குடும்பம், உடன் ஊழியர்கள் எல்லாத்தையும் தூண்டுவான். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? அப்போ இருதயத்தை சாத்தான் தான் தூண்டுறான். அப்போ உங்களை இச்சைக்கு, உலக ஆசைக்கு, உலக விருப்பத்துக்கு தூண்டுறதெல்லாம் யார் தான்? அதை நினச்சி, அதனால தான் கர்த்தருடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு பார்க்கணும். கர்த்தருடைய சித்தத்தின் மீது வாழ்கிறவங்க தப்பிப்பாங்க. தனக்கு இஷ்டமானவையெல்லாம் செய்கிற வண்டி கவுந்துடும். கொஞ்ச நாள் அந்த வண்டி என்ன செய்யாது? ஓடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரணம் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற முடிவெல்லாம் அது மரணமாக மாறுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் நிமிர்ந்து நடக்க முடியும். யோவான் 5:22 வாசி கேட்போம். யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு தான் நியாய தீர்ப்பு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, நீங்கள் பிதாவின் நாமத்தில் ஓடு பிசாசினா ஓடாது. தேவனி நாமத்தில் ஓடுனா ஓடாது. கர்த்தரி நாமத்தில் ஓடுனா ஓடாது. இயேசுவின் நாமத்தில் ஓடுனா தான் ஓடும். அல்லேலூயா. இது அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார், பிதாவே கொடுத்திருக்கார். அப்படி வசனம் சொல்லுது. இந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ளணும். ஆமென். ஆனால் இயேசு வழிபடாத சில கூட்டம், ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. இயேசு வழிபடாத பிதாவை மாத்திரமே சேவிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவர்கள் இந்த வசனத்தின்படி மனம் திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி அவர்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அந்த கூட்டம் சரியில்லாத கூட்டம். அப்போ இந்த சத்தியம் தெரியாததுனால ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இஷ்டப்படி என்ன செய்கிறாங்க? இடர்றது மாத்திரமில்ல, அவங்க ஒரு கூட்டத்தை வஞ்சிக்கிறாங்க. இந்த வசனத்தின்படி இயேசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் கூட வாசிங்க. யோவான் 10:18 அப்படி சொல்லுது. யோவான் 10:18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளைகளை என் பிதாவினிடத்தில் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, வேற யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. அல்லேலூயா. அப்போ இயேசுவை தான் நம்ம கூப்பிடணும். ஆண்டவரே இயேசுவேன்னு தான் கூப்பிடணும். ஜெபிக்கும் போது பிரச்சனை வரும்போது யாரை தான் கூப்பிடணும்? இயேசு தான் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. அவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார், நாம் அதிகாரம் பெறணும். அல்லேலூயா. நாம் அதிகாரம் பெறணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். என்ன அதிகாரம் கொடுத்தாரு சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. என்ன அதிகாரம் கொடுத்தாரு? அங்கே தப்பு பண்ணுறீங்க. நல்லா படிங்க அந்த வசனத்தை மீண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. பிள்ளைகள் ஆகும்படி தானே கொடுத்துருக்காரு, பிள்ளை ஆகிறது இல்லையே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் ஆகிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நீ நான் பிள்ளையா இருக்கமா, அதான் இம்பார்ட்டன்ஸ். அல்லேலூயா.
பிள்ளைகளை ஆகாமல் சபைக்கு வர்றது பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகளை ஆகாமல் ஆராதிக்கிறது பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகளை ஆகணும். எப்படி ஆகணும்? பரிசுத்தாவி வரத்தை பெறணும், அந்நிய பாஷை பேசணும், அபிஷேகம் பெறணும், எந்த பாவத்திலும் சிக்காதபடி, எந்த பாவம் செய்யாமல் நீதியாக வாழ்ந்தா அவருடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை சிலர் தவறாக எண்ணி இயேசுவை வழிபடுறவங்களாம் பிள்ளைன்னு சொல்கிறான். தப்பில்லை, உன் விசுவாசம் அப்படி இருக்கட்டும், தப்பில்லை. ஆனால் பிள்ளைகள் ஆகும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகும்படி சில ஆப்ஷன் இருக்குது, சில வழிமுறைகள் இருக்குது. அவருடைய கட்டளையில் கை கொள்ளணும் இல்லையா, வேதத்தின்படி நடக்கணும், வசனத்தின்படி வாழணும், பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், தூய வாழ்வு, ஜபம் பண்ணணும், வசனத்தை படிக்கணும், வசனப்படி நடக்கணும். இப்போ தான் தேவனுடைய பிள்ளைகளாகி அதிகாரத்தை வாங்கிடுறோம். அப்போ இந்த அதிகாரத்தை வாங்கிட்டா பிசாசு தொட மாட்டான். அல்லேலூயா. பிசாசுக்கு இயேசுவை பல வருடங்களுக்கு முன்னாடி தெரியும். அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கும் புதுசாக தான் தெரியும். ஆமென். பிசாசு பரலோகத்தில் ஆராதனை பண்ணி கொண்டிருந்தவன், அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து அவன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் ஆண்டவர் அவனை பலவான்னு சொன்னார். அவனுக்கு எல்லாம் நல்ல அத்துப்படி. எல்லாம் நமக்கு ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் போய் இறங்கினோடனே அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு நபருக்கு அந்த ஊர் நல்ல அத்துப்படியாக இருக்கும். இங்கிட்டு போனால் அங்கிட்டு வந்துடலாம், அங்கிட்டு வந்தால் அங்கிட்டு போயிடலாம். அப்படி புதுசாக ஒரு ஊரில் போய் இறங்கின உடனே நம்ம அட்ரஸ் தெரியாமல் முழிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அது மாதிரி நாம் இந்த கிறிஸ்துவத்துக்கு புதுசு, நமக்கு கைடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் கரெக்டாக போக முடியும். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை கத்தரவர். ஆமென். இப்போ கவனிங்க, நாம் பிள்ளைகள் ஆகணும். அல்லேலூயா. இந்த பிசாசின் வல்லமையை நாம் மேற்கொள்ளலாம். உங்கள் ஜெபம் பலிக்கும், ஏன் ஜெபம் பலிக்கும்? ஏன்? தேவனுடைய பிள்ளைகள் நாம். அல்லேலூயா. ஆகவே புரிந்து கொள்ளுவோம். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, இன்றைக்கே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.